ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு கதையோட டாபிக் வந்து முனிவர் சொன்ன மந்திரம். ஒரு கிராமத்துல வந்து முனிவர் வந்து வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு வந்து நிறைய சீடர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த சீடர்கள் வந்து டெய்லியும் புராண இதிகாசங்கள், மந்திரங்கள் எல்லாம் முனிவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அவர் முனிவர் நினைக்கிறாரு, நம்ம சீடர்களுக்கு நம்ம எல்லா மந்திரமும் சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லி கொடுக்கல. அந்த மந்திரம் வந்து இறந்து போன உயிர்களை வந்து பிழைக்க வைக்கிறதுக்கான ஒரு மந்திரம். சரி, இதுல இவங்க யாரோ ஒருத்தரை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரகுவம்சன் சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து கூப்பிட்டு, நான் உனக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அது வந்து இறந்தவங்களை வந்து பிழைக்க வைக்கிறதுக்கான மந்திரம். நீ எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை மட்டும்தான் நீ வந்து அதை பயன்படுத்தணும். மத்த எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்தக்கூடாது. அதை பயன்படுத்தும் போது ஒண்ணுக்கு பல டைம் வந்து யோசனை பண்ணிட்டு நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தராரு. ரகுவம்சனும் சரின்னு சொல்றாரு. அடுத்த நாள் வந்து முனிவர் வந்து எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு, நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு காட்டுக்கு போய் வாழ்றதா இருக்கும். அங்க போயிட்டு எல்லாம் ஒற்றுமையா உதவி பண்ணிட்டு காலத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவங்க எல்லாரும் காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போகும்போது அங்க வழியில வந்து ஒரு பயங்கரமான உருவத்துல ஒரு புலி இறந்து கிடக்கு. ரகுவம்சன் வந்து யோசனை பண்ணிட்டாரு, நம்மளுக்கு வந்து முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை நம்ம புலிக்கு பயன்படுத்தி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரகுவம்சன் வந்து மத்த எல்லா சீடர்கிட்டையும், எனக்கு வந்து குரு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு, இறந்தவங்களை பிழைக்க வைக்கிறதுக்கான மந்திரம், அதை வந்து நான் இங்க பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள ஒரு ஆள் வந்து ரொம்ப பயந்துட்டு, புலிய உயிர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டாரு. இவரு ரகுவம்சன் வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சதுமே புலி கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விடுறத பார்த்துட்டு மத்த எல்லாரும் பயந்துட்டு எல்லாருமே மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. மூச்சு விடுறத பார்த்து ரகுவம்சனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. புலி உயிர் பழச்சு எந்திரிச்சு வந்ததும் ரகுவம்சனை கொன்னுட்டு அது ஓடிருச்சு. மரத்து மேல இருந்து எல்லாரும் இறங்கி வந்து அந்த இறந்து போன பாடி எடுத்துட்டு அவங்க குரு பார்க்க ஓடுறாங்க. அங்க போயிட்டு முனிவர் வந்து ரகுவம்சனுக்கு உயிர் கொடுத்துட்டாரு. உயிர் கொடுத்ததுமே அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு ரொம்ப வெக்கப்படுறாரு அவர் பண்ண காரியத்துக்கு. அப்புறம் தான் முனிவர் வந்து இந்த மந்திரத்தை மத்த எல்லா சீடர்களுக்கும் சொல்லி கொடுத்து, நீங்க எந்த சூழ்நிலையில இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும்னு உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும், அப்ப மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. இனிமே நாங்க வந்து நீங்க சொன்னதை மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா சீடர்களும் சொல்றாங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து உங்க பாக்குறேன். பாய்.